Hi friends, welcome to Angelin's Diary. Exploring Assam and Meghalaya எபிசோட் 2ல நம்ம ஒரு சூப்பரான ரிசார்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆர்கிட் ரிசார்ட் இன் மௌகாஷியாங் ஷிலாங்கில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசார்ட் இன் ஷிலாங். ஷிலாங்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லைனா ஒரு டீம் அவுட்டிங் வந்தாலும் சரி, ஒரு ஆப்டான பிளேஸ் டு ஸ்டே இன் ஷிலாங் ஆர்கிட் ரிசார்ட் தாங்க நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் ரூம் ஸ்டே, லவ்லி ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. டர்ட் பைக், சைக்கிளிங், அதுக்கப்புறம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ண விஷயம் பிரிட்ஜ் வாக்கிங். அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஏர்லி மார்னிங் நம்ம நடக்கிறதுக்கான அந்த பிரிட்ஜ், ஸ்கை வாக் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அது ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபுட்டுலாம் சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் ரிசார்ட் வாக் த்ரூ, காட்டேஜ் ரூம் டூர், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், ரிசப்ஷன் ஏரியா அண்ட் பிரிட்ஜ் வாக்கிங். ஸோ இதெல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின்ஸ் டைரி. நம்ம சேனலில் ட்ராவல் விலாக் போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். எங்கன்னா ஷிலாங். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து கவுஹாத்திலேருந்து ஷிலாங் வந்திருக்கோம். அங்கே எந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோன்னா ஆர்கிட் ரிசார்ட். ஸோ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம ப்ளசன்ட் மார்னிங். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசார்ட்டை விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ட்ராவல் விலாகில் எதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, ஷிலாங், மேகாலயா, சிரபுஞ்சி, அதுக்கப்புறம் கசிரங்கா, இந்த மாதிரி ஃபுல் அஸ்ஸாமுக்கு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெக்கேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஷிலாங்க்கு வாங்க. அண்ட் ஏப்ரல்லேருந்து இப்போ ஏப்ரல் ஸ்டார்டிங் நாங்கள் வந்திருக்கோம். 1 வீக் ஆஃப் ட்ராவல். அண்ட் நீங்கள் வெக்கேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஷிலாங்குக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரிசார்ட்டோட ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த ஆர்கிட் ரிசார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் பைன் ட்ரீ தான் இருக்குது இங்கே. ஸோ ரொம்ப குட்டி குட்டி பைனாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பைன் அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அது காஞ்சு சூப்பராக ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இங்கே காற்று வந்துகிட்டே இருக்குது. நல்ல அந்த ப்ளசன்ட் மார்னிங்கில் அது அந்த காயோட உரசி செம்ம அந்த சவுண்டு, உஸ்ஸுன்னு அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே என் பின்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே இருக்க காட்டேஜ் டைப். அதாவது இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் ஒரு ரூம், அந்த பக்கம் ஒரு ரூம். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. எல்லாமே உடன் டைப். அண்ட் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு ஆஃப் தட் காட்டேஜ். இங்கேயும் பின்னாடி பால்கனி இருக்குது. இங்கே இருக்க இந்த வரிசையாக இருக்குல்ல 3 காட்டேஜஸ், இதில் தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கோம். 1, 2, 3 இந்த காட்டேஜஸ் ஃபுல்லாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைன் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரீ. நம்ம கொடைக்கானலில் பார்த்ததில் நல்லா ஹைட்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக அந்த ஃபுல் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் காட்டேஜ் அதே சேம் மாடலில் இருக்குது. நம்ம ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இங்கேருந்து இறங்கி போகலாம். ஷிலாங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே சைக்கிளிங் இருக்குது. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக நிறைய பிளேசஸ் இருக்குது. பிளேசஸ் மீன்ஸ் ஃபுல் ஆஃப் நிறையா கிரவுண்ட் மாதிரி இருக்குது. நம்ம சைக்கிளிங் மார்னிங் போகலாம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம காலையில் 4:30க்கெலாம் விடிஞ்சிருதுங்க. நான் 6 o'clock நினச்சிட்டு எழுந்திரிச்சா பார்த்திங்கன்னா 4:30 தான் ஆச்சு. அந்தளவுக்கு எர்லியராக இங்கே விடிஞ்சிருது. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சன்செட் ஆகிடுது. சன்செட் அண்ட் அந்த எர்லி சன்ரைஸ் பார்க்குறதுவே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைன் தான். ஸோ பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஹைட்லேருந்து இங்கே வரைக்கும் கீழே டவுன் வந்துட்டோம். இங்கேயும் இதே டைப் ஆஃப் காட்டேஜஸ். ரூம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது, நல்ல ஸ்பேஸாக இருந்தது. நம்ம இப்போ ஒரு ஃபுல் ஃபேமிலி நம்ம ஸ்டே பண்ணோம், தட் இஸ் 15 members to 20 members கூட வந்திங்கன்னா நம்ம 4 காட்டேஜஸ் எடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா பில்லோஸ், பெட்டு இது எல்லாமே கொடுக்குறாங்க. கீசர் இருக்குது அண்ட் கெட்டில் இருக்குது. ஃபுல் செட் ஆஃப் அந்த காஃபி, டீ எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது.
பட் நம்ம நார்த்து சைடு வந்தோன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. பட் தட் இஸ் என்னென்னா ரைஸ் வந்து ஐட்டம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி கிடைக்கிது. அண்ட் வந்து இங்கே சப்பாத்தி சொல்லவே வேணாம், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் கிரேவி ஆல்சோ, அண்ட் ஃபிஷ் கிரேவி ட்ரை பண்ணோம் இந்த ரிசார்ட்டில், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிக்கன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி, தென் வந்து இப்போ ஈவினிங் டின்னர் வந்து இங்கே நம்ம ஆர்டர் பண்ணினா நம்ம ரூம்க்கே நம்ம கொண்டு வந்துடுவாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இந்த பைன் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் என் ஃபிஷ் டேங்க்கில் போய் போட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 தான் ஆகுது. பயங்கர வந்து செம்ம சன் ரைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஏர்லி சன்ரைஸ், ஏர்லி சன்செட் இங்கே. ஸோ வாக்கிங், சைக்கிளிங் இது எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு. பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரூம், நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. கெட்டில், வார்மர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நைட்டு வந்து செம்ம குளிர் இருந்தது. ஸோ வந்து வார்மர் இருந்தனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் டிவி, அதுக்கப்புறம் பால்கனி, வந்து அந்த பால்கனி வியூ வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ ரூமை பொறுத்தளவுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5 out of 5. அண்ட் தென் டைனிங் ஏரியா ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. 7:30 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிருது. நல்ல ஹாட்டாக அவங்க கொடுக்குற அந்த நார்த் சைட் பராத்தாஸ் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட் லெவல் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சூப்பராக, எல்லாமே குவாலிட்டியாக நல்லா இருந்தது. அண்ட் நம்ம வந்து ஃபுட் நம்ம வந்து எப்போ கேட்டாலும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா ப்ரியராக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரிசார்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நம்ம இப்போ வெளியில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, வெளியில் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரிசார்ட்டில் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் ஆர்கிட் ரிசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ அதான் என்ட்ரன்ஸில் அப்படியே வந்துட்டு திஸ் இஸ் ரிசப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே சைக்கிள் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறவங்க சைக்கிளை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த ரிசார்ட்டில். ஸோ இப்படியே இந்த ஸ்லோப்லேயே நம்ம வந்து மார்னிங் வந்து இந்த சைக்கிள் ரைட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் லைட்டாக வெயில் இருந்தாலுமே நல்ல சில்னஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ரிசப்ஷன். ஸோ ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம செக்இன் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டே 3 days இன் ஷிலாங், தென் 2 days இன் கசரங்கா. ஸோ அதுக்கப்புறம் சென்னை, பேக் டு சென்னை. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் பிளான் ஆஃப் அவர் ட்ராவல், 1 week ட்ராவல். இங்கே வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு April 1st வந்தோம். செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஐடி கார்டு வந்து இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி பிளேஸ்க்கு நம்ம போனாலும் ஐடி கார்டு கேட்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஓட்டர் ஐடியோ இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு வந்து இங்கே நம்ம கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணிடணும். இப்போ இங்கே வந்து 5:20 நாங்கள் அங்கே எங்கள் ரூம்லேருந்து இங்கே நடந்து வந்துட்டோம். சன் ரைஸ் ஆகிறது தெரியுது பாருங்கள். ஸோ 5:15 சன் ரைஸ் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ வாட் அ ப்ளசன்ட் மார்னிங். தென் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண இந்த ஸ்கை வாக் பிரிட்ஜ்க்கு வந்துட்டோம்.
ஸோ தேர்ட் டே தான் எங்களால் வர முடிஞ்சது. ஸோ இந்த தேர்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இங்கே வந்து 5:20 AM சன்ரைஸ் வந்து நம்ம தாராளமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இந்த பிரிட்ஜ் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ரிசார்ட்லேயும் நான் இது பார்த்தது இல்லைங்க. ஸோ அது வந்து ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. நல்லா வந்து ஒன் சைட் ஆஃப் ரிசார்ட்டுக்கு நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசப்ஷன் ஏரியா வரைக்கும் ஃப்ரண்ட் ஏரியா வரைக்கும் நம்ம போகிற அளவுக்கு அந்த பிரிட்ஜ் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம். இந்த ஸ்கை வாக் பிரிட்ஜில் நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. தட் இஸ் ஃபன் ஆக்டிவிட்டி, அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்னு கூட சொல்லலாம். நிறையா வந்து அந்த கயிறை கட்டி அந்த பைன்குள்ளே நடக்கிறது, ஜிப் லைனிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் போக டைம் இல்லை. பட் எல்லாமே சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயங்க இது. கைஸ், இப்போ வந்து நாங்கள் அங்கே பிரிட்ஜிலேருந்து நடந்து அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த வியூ பாருங்கள், அந்த பைன் ஃபாரஸ்ட், அந்த பைன் ட்ரீக்குள்ளே வந்து சன்லைட் அப்படியே பர்ஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்குது. சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து எர்லி சன்ரைஸுங்க. எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து காலையில் எழுந்திரிச்சிடுறாங்க. ஃபுல் டிராஃபிக் ஆகிடுது. அண்டு 6 o'clock இருட்டிடுது. எல்லாருமே அவங்க வேலைகளை முடிச்சுட்டு வந்து செட்டில் டவுன் ஆகிடுறாங்க. ஊரே அப்படியே அமைதியாகிடுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் 2 entrance to our cottage. இந்த சைடும் போகலாம் அண்ட் ஆல்சோ இந்த சைடும் போகலாம். நம்ம இறங்கி வந்தது அந்த சைடு, இது வந்து மேலே. இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் ரிசார்ட்டோட டூர் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷிலாங் வந்தீங்கன்னா இந்த ஆர்கிட் ரிசார்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அண்ட் ப்ளசண்ட்டாக இருந்தது. காட்டேஜஸ் அண்ட் இங்கே இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் பைன் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறது அண்ட் வாக்கிங் போகிறது, சைக்கிளிங், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த ஷிலாங்கோட ஃபுல் எபிசோடாக பாருங்கள். நீங்களும் உங்களோட வெக்கேஷனை ஷிலாங், மேகாலயா, சிரபுஞ்சி, கசிரங்கா, கவுஹாத்தின்னு சூப்பராக பிளான் பண்ணி நார்த் சைடை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.